இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளாஸ் 11 டிஎன் ஸ்டேட் போர்டோட கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் சாப்டர் 1ல் 1.4.3 பார்க்க போகிறோம். டெஃபினேஷன் ஆஃப் யூனிட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன, டிரைவ்டு குவான்டிட்டினா என்ன, ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதனோட 2 டைப்ஸையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ டெஃபினேஷன் ஆஃப் யூனிட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். The process of measurement is basically a process of comparison. இது ரொம்ப அழகான ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், அளவிடுதல் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிசன். ஏதோ ஒன்று கூட நம்ம அளவிடக்கூடிய பொருளை கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது தான் மெஷர்மெண்ட். இது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணோட ஒரு லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா எதோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? மீட்டர் அளவுகோலில் இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஸோ உங்களுடைய அளவீட்டு முறை ஏதோ ஒன்றை ஒன்றியதாக, ஏதோ ஒன்றை தொடர்பு படுத்தி தான் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிசன் இஸ் வாட் த ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். டு மெஷர் எ குவான்டிட்டி we always compare it with some reference standard. ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை கம்பேர் பண்ண போகிறோம் அந்த குவான்டிட்டியை. ஃபார் எக்ஸாம்பிள் when we state that a rope is 10 meter long, ஒரு ரோப் 10 meter long இருக்குன்னா it is to say that it is 10 times as long as an object whose length is defined as 1 meter. ஓகே, அந்த ரோப்பை ஒரு மீட்டர் ஸ்கேலில் நம்ம மெஷர் பண்ணோம்னா ஒரு மீட்டர் மாதிரி 10 டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ இட் இஸ் ஈக்குவலன் டு 10 meters அப்படின்னு சொல்கிறோம். such a standard is known as the unit of the quantity. அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் 1 meter இஸ் த யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி லென்த். ஸோ நாம் மெஷர் பண்ணுற 10 meter லாங் த்ரெட்டுக்கு பேசிக் என்டிட்டி ஆஃப் மெஷர்மெண்ட் என்னது, லென்த்து தான். அந்த லென்த்தோட பேசிக் என்டிட்டி என்னது, 1 meter. ஸோ ஒரு மீட்டர் மாற 10 டைம்ஸ் இருந்ததுனால அதை 10 meter லாங் அப்படின்னு சொல்ல முடிஞ்சுது. ஸோ இதுதான் ஒரு 1 meter அப்படிங்கிறது தான் இப்போது நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ். An arbitrarily chosen standard of measurement of a quantity which is accepted internationally is called unit of the quantity. யூனிட் அப்படின்னா அலகு அப்படின்னு சொல்கிறோம். குவான்டிட்டி அப்படின்னா நம்ம எதைய அளவிடுறோமோ அதுதான் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே லென்த் அப்படிங்கிறது குவான்டிட்டி, மீட்டர் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி. லென்த்தோட யூனிட் என்ன, மீட்டர் அப்படிங்கிற மீட்டர். குவான்டிட்டிக்கு பேர் லென்த். ஸோ an arbitrarily chosen standard of measurement of a quantity which is accepted internationally is called unit of the quantity. ஸோ எந்த ஒரு அளவீட்டு முறை இன்டர்நேஷ்னலி அக்செப்டடாக இருக்குதோ அந்த மெஷர்மெண்ட், அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை தான் நம்ம யூனிட் ஆஃப் த குவான்டிட்டியாக டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டர் ஸ்கேல் இல்லை அப்படின்னா, அல்லது ஒரு மீட்டர் அப்படிங்கிற அளவீட்டு முறையே நமக்கு தெரியலைன்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணியிருப்போம்? ஒரு 10 meter லாங் த்ரெட்டையோ ரோப்பையோ ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். இது என் கை சைஸில் மெஷர் பண்ணோம்னா 9 முழம் வந்துச்சு, இன்னொருத்தர் கை சைஸில் குழந்தையோட சைஸில் மெஷர் பண்ணோம்னா ஒரு 15 வந்தது, இல்லை மீடியமாக 7 years old பாயில் மெஷர் பண்ணால் இவ்வளோ வந்துச்சு, இல்லைனா நான் அந்த வச்சு மெஷர் பண்ணேன் 2 times தான் வந்துச்சு. இப்படி நம்ம மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்றது நிச்சயமாக அவசியம். அப்போ அது இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அப்போ தான் எல்லா இடங்கள்லையுமே அந்த மெஷர்மெண்ட், அந்த பொருளுக்கான மெஷர்மெண்ட், அதை பற்றின நாலேஜை நம்ம சரியாக கொடுக்க முடியும், அதை பற்றி நம்மளால் பேச முடியும். So the units in which the fundamental quantities are measured are called fundamental or base units, and the units of measurement of all other physical quantities which can be obtained by a suitable multiplication or division of powers of fundamental units are called derived units. இப்போ எப்படி நம்ம டெஃபினிஷன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கும் derived குவான்டிட்டிக்கும் டெஃபினிஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் அதனோட யூனிட்டும். Units in which fundamental quantities are measured are called fundamental or base units. எந்த யூனிட்டை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்ட யூனிட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் டெரைவ்டு யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது நமக்கு ஒரு 2 mark கொஸ்டின்ஸில் நமக்கு கேட்கலாம், இல்லை எங்கேயுமே நமக்கு இது ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ. Different types of measurement systems. A complete set of units which is used to measure all kinds of fundamental and derived quantities is called a system of units. என்னென்ன மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அதை பற்றி தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். The complete set of units to measure all kinds of fundamental and derived quantities is called system of units. Here are the common system of units used in mechanics. The FPS system is the British engineering system of units which uses F stands for foot, P stands for pound, S stands for second as the three basic units for measuring length, mass and time respectively. So FPS system அப்படிங்கிறது basic quantities ஆன length, mass and time மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருந்திருக்கு. இது பிரிட்டிஷில் ஃபாலோ பண்ணாங்க. FPS சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வரக்கூடியது சிஜிஎஸ் சிஸ்டம், சென்டிமீட்டர், கிராம் அண்ட் செகண்ட் சிஸ்டம். இது காசியன் சிஸ்டம். சிஜிஎஸ் சிஸ்டம்ங்கிறது ஒரு காசியன் சிஸ்டம். அதுவே எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் மீட்டர், கிலோகிராம், செகண்ட். அதையும் லென்த், மாஸ் யூனிட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ யூ நோன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. த சிஜிஎஸ், எம்கேஎஸ் அண்ட் எஸ்ஐ ஆர் மெட்ரிக் ஆர் டெசிமல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். த எஃபிஎஸ் சிஸ்டம் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து மெட்ரிக் அலகு முறையில் இல்லாதது எஃபிஎஸ். மீதி ரெண்டுமே மெட்ரிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து சிஜிஎஸ், எம்கேஎஸ் அப்படிங்கிறத பற்றின நாலேஜ் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஃபுட், பவுண்ட், செகண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் ஸ்டோரிஸ், பழைய இங்கிலீஷ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பவுண்ட்ஸு நம்ம படிக்கும்போது, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கும்போதும் ஸ்டோரிஸில் அப்படி தான் இருக்குது. இவ்வளோ பவுண்ட்ஸ் கொடுத்தது வாங்கினாங்கன்ட்டு நம்ம ஷார்ட் ஸ்டோரிஸ் இங்கிலீஷில் படிக்கும்போது அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க பவுண்டுன்ற வார்த்தையை. அதுக்கப்புறம் வந்து ரைம்ஸில் நிறையா வந்து இவ்வளோ பவுண்ட்ஸ், இவ்வளோ பென்னிஸ் நாங்கள் கொடுத்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவங்களோட சிஸ்டமில் தான் இந்த எஃபிஎஸ்ன்னு இருந்தது. இது ஒரு மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது. பட் வேறாஸ் சிஜிஎஸ் அண்ட் எம்கேஎஸ் எல்லாமே வந்து அண்ட் எஸ்ஐ ஆர் மெட்ரிக் ஆர் டெசிமல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஏன் மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட் சொல்கிறோன்றதை பின்னாடி வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஏன்னா மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்றத வந்து யூனிவர்சலி அக்செப்டட் சிஸ்டமாக இருந்தது. இந்த ஃபுட், பவுண்ட், செகண்டில் ஃபுட் அண்ட் பவுண்ட் வந்து ஒரு சாரார் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சிஸ்டமாக இருந்தது. அந்த பவுண்டுங்கிற சிஸ்டமே நிறையா பக்கம் ஃபாலோ பண்ண முடியலை. அப்புறம் அது இல்லை. அதனால் அது வந்து ஒரு மெட்ரிக் சிஸ்டமாகவே அங்கீகரிக்கப்படலை. அதனால் வந்து இது நாட் அ மெட்ரிக் சிஸ்டம். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்குறோம். த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ்டு பை சயின்டிஸ்ட்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் இஸ் காமன்லி கால்ட் த மெட்ரிக் சிஸ்டம். எந்த யூனிட் சிஸ்டத்தை எல்லாம் சயின்டிஸ்ட்டும் என்ஜினியர்ஸும் காமனாக ஆல் ஓவர் த குளோப் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் அதை தான் நம்ம மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். பட் சின்ஸ் 1960 it has been known officially as the International System or SI. The abbreviation for its French name System International. ஒரு இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாக நம்மளோட மெஷர்மெண்ட் எல்லாம் இருக்கணும், மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி 1960 சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அப்ரிவேஷனை கொண்ட எஸ்ஐ யூனிட்ஸ் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. த எஸ்ஐ வித் எ ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் ஆஃப் சிம்பிள்ஸ், யூனிட்ஸ் அண்ட் அப்ரிவியேஷன்ஸ் வேர் டெவலப்ட் அண்ட் ரெக்கமெண்டட் பை த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் 1971 ஃபார் இன்டர்நேஷ்னல் யூசேஜ் இன் சயின்டிஃபிக், டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஒர்க். இந்த எல்லா பர்பஸுக்காகவும் ஒர்க்குக்காகவும் 1971 நடந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸில் இதை ரெக்கமெண்ட் பண்ணி அங்கீகரித்தாங்க. த அட்வான்டேஜஸ் ஆஃப் த எஸ்ஐ சிஸ்டம் ஆர், இதில் பாருங்கள், நாட் ஓன்லி சயின்டிஃபிக், நாட் ஓன்லி டெக்னிக்கல், பட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஒர்க்குக்காகவும் இந்த எஸ்ஐ சிஸ்டம். எப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். வெறும் நம்ம வந்து 10 மார்க் கொஸ்டினுக்காகவோ இல்லை ஒரு 50 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்காகவோ நம்ம வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலை, ஒரு வெயிங் காஜை யூஸ் பண்ணி வந்து மெஷர் பண்ணலை. நம்ம எங்கே போய் எந்த பொருளை வாங்கினாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் சிஸ்டம்
அதுவே நீங்கள் தங்க நகை கடையில் போய் வாங்குறீங்க, வைரத்தை வாங்குறீங்க, அதுக்கு வந்து கேரட் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து யுனிவர்சலி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, குளோபலி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹால்மார்க் போட்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எஸ்ஐ மெட்ரிக் சிஸ்டமில் இருக்கும்போது தான் ப்ராக்டிக்கலாக, தட் மீன்ஸ் ஃபார் கமர்ஷியல் ஒர்க்குக்கும் இந்த யூனிட் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டுங்கிறது அவசியமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கிரைண்டரை ப்ரிப்பேர் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து ஒரு வேக்கம் கிளீனரை டிசைன் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து ஒரு ஏசி மிஷினை வந்து டிசைன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏதாவது பெரிய மெஷினரிஸ், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மெஷினரிஸ், ஒரு பேக்கிங் மெஷின், இப்படி எதை நீங்கள் பண்ணினீங்கனாலும் அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலோ அல்லது வேறு பக்கத்துலேருந்து இம்போர்ட் பண்ணாலோ அது சொல்லித்தரக்கூடிய டைம் ஆகட்டும் அல்லது பேக்கிங்க்கான சைஸ் ஆகட்டும், அது ஸ்டாண்டர்டு மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். 1 கிலோகிராம் ஆஃப் ஒரு க்ராசரியை வந்து பேக் பண்ணணும் அப்படின்ற அந்த மெஷினை டிசைட் பண்ணியிருந்தால் 1 கிலோகிராமை தான் அது மெஷர் பண்ணணும். இந்தியாவில் வந்து 1 கிலோகிராமையும் அதை யூஎஸ்க்கு போனோன்னா வேறு ஒன்றையும் வந்து மெஷர் பண்ணிச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டமாக இருக்க முடியாது. ஸோ ஃபார் ஆல் த இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பர்பஸஸ் ஆல்சோ த சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் ஆர் எஸ்ஐ சிஸ்டம் இஸ் எ மஸ்ட். அது ரொம்ப தேவையான ஒன்று. அப்போ தான் யூனிவர்சலி காமன் மெஷர்மெண்ட் அட்டைன் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம எல்லா மக்களும், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் ஒரே விஷயத்த பேச முடியும். நம்மளோட மொழி வேறையாக இருக்கலாம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வேறையாக இருக்கலாம், பிறந்த இடம் வேறையாக இருக்கலாம், ஆனால் நம்மளோட அறிவு பகிர்ந்து கொள்ளப்படும் பொழுது ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்படின்னா நம்ம பேசக்கூடியது ஏதோ ஒரு பொது தளத்தில் காமன் பிளாட்ஃபார்மில் இருந்தால் தான் ஷேர் பண்ணிக்க முடியும் நாலேஜை. அது எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் இருக்கணும். அங்கீகரிப்புன்றது வேறு, ஏற்றுக்கொள்கிறது வேறு. இன்றைக்கி அக்மார்க் போட்ட நிறைய பொருள் வந்து எல்லாம் இருக்குது. அதுக்காக எல்லாருமே அக்மார்க் போட்ட பொருளையே வாங்கி பயன்படுத்திகிட்ருக்கோமா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் எல்லாருமே அங்கீகரிச்சிருக்கிறோம் அது ஸ்டாண்டர்ட்னு. ஆனால் அவங்கவுங்க விலை கொடுத்து வாங்க முடியறத மட்டும்தான் சில பொருட்களுக்காக அக்மார்க் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் எந்த பொருளுக்குமே அக்மார்க் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்கவுங்க யூஸ் பண்ணுறதை பொறுத்தது. ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்கணும், அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு அழகு முறை தான் வந்து நம்மளோட அளவீட்டு முறை சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். ஸோ இப்போ வந்து நான் எதுக்காக இவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த காமன் மேனுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுறது சேமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை இவ்வளோ தூரம் படிக்க வேண்டியது இருக்குது. The system makes use of only one unit for one physical quantity, which means a rational system of units. இந்த SI system அப்படிங்கிறது it makes use of only one unit for one physical quantity. ஒரு இயற்பியல் அளவிற்கு ஒரே ஒரு யூனிட்டை தான் தரும். லென்த்தை மெஷர் பண்ணால் அதை மீட்டருங்கிற அழகு முறையில் மட்டும்தான் நம்மளால் அளவிட முடியும். அதே மாதிரி டைமை மெஷர் பண்ணால் செகண்ட்ஸில் மட்டும்தான் அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அப்படி சொல்கிறது தான் அதுதான் இதனோட அர்த்தம். ஒன்லி ஒன் யூனிட் ஃபார் ஒன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. In this system, all the derived units can be easily obtained from basic and supplementary units, which means it is a coherent system of units. Very, very, very important. ஃபிசிக்ஸில் எப்போவுமே கொஹரண்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்கே பார்த்தீங்கனாலும் அந்த சென்டென்ஸை இன்னொரு முறை படித்து பார்த்துக்கணும். கொஹரண்ட் அப்படின்னா ஓர் இயல்பு, ஓர் இயல் அப்படின்னு அர்த்தம். ஓரியல் அப்படின்னா ஒரே மாதிரி இயல்பு கொண்ட அப்படின்னு அர்த்தம். எப்படி கெமிஸ்ட்ரியில் வந்து ஹோமோஜீனஸ் சொல்யூஷனாக மாறுற வரைக்கும் அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லணுமோ, டில் இட் கெட்ஸ் ஹோமோஜினைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி கொஹரண்ட் அப்படிங்கிறது ஓரியல், ஒரே மாதிரி இயல்பு கொண்ட யூனிட்டாக அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எந்த சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸை வச்சும், எந்த பேசிக் யூனிட்ஸையும் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸையும் வச்சு நம்ம எல்லா டெரைவ்டு யூனிட்ஸையும் கொண்டு வந்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸாக தான் அந்த சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் எஸ்ஐ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை தான் விச் மீன்ஸ் இட் இஸ் அ கொஹரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணினாலும் இந்த பேசிக் யூனிட்ஸ்லேருந்து டெரைவ்டு யூனிட்ஸை நம்மளால் கொண்டு வந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு அழகு முறையாக இருக்கும் எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்களா, இட் இஸ் அ மெட்ரிக் சிஸ்டம் விச் மீன்ஸ் தட் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as பவர்ஸ் ஆஃப் 10. இதுதான் த பியூட்டி ஆஃப் எஸ்ஐ சிஸ்டமே. இதுதான் கொஹரண்ட்டுங்கிறது ஒரு பியூட்டி. அதுக்கு அடுத்தது வந்து பவர்ஸ் ஆஃப் 10ல் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சுது. டெசிமல் சிஸ்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகாத இடத்துல அல்லது ஃபெயிலியரான இடத்துல அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போக முடியாத இடத்துல எல்லாம் பவர்ஸ் ஆஃப் 10 அதே தான், டெசிமலே தான், நம்ம பேசுகிறது டெசிமல் தான். ஆனால் அதனோட ரெப்ரசன்டேஷன் பவர்ஸ் ஆஃப் 10 இருந்ததுனால
நம்ம ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற முடிஞ்சுது. அதுதான் இந்த எஸ்ஐ சிஸ்டம். அதனால தான் இது வந்து அக்செப்டட் சிஸ்டமாக வந்து மாறுச்சு. It is a metric system which means that multiples and sub-multiples can be expressed as powers of 10. இது இந்த 3 பாயிண்ட்ஸும் தான் இந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டத்தினோட மேஜர் வந்து ப்ளஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதை வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டைம் எடுத்து இந்த 3 பாயிண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் எஸ்ஐ சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம என்றைக்கு ரியலைஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நேச்சர் ஆஃப் த ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட்டில் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற தலைப்புக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். அதை கொடுத்து அதில் கொடுத்துருக்கிற சென்டென்ஸை எல்லாத்தையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியும். ஒரு மெஷர்மெண்ட் வந்து காமனாக இருக்கிறது எவ்வளோ அவசியம்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அவசியத்தை பயன்படுத்தும் போது எளிதாக்குவதற்காக என்னென்னலாம் வச்சு அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற 3 பாயிண்ட் தான் இப்போ நம்ம சொன்னது. ஒன்று வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் கொஹரன்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்பிரஸ்ட் இன் பவர்ஸ் ஆஃப் 10ல் எக்ஸ்பிரஸ் பண்ணது ஒன்று. இந்த மூணுமே வந்து பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஃபார் why do we follow SI system of units, why it has been accepted as a system international அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸ். இப்போ சம் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் எஸ்ஐ பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ், அதுக்கான யூனிட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இது வந்து லென்த், பேஸ் குவான்டிட்டி லென்த், அதனோட யூனிட் மீட்டர், அதனோட சிம்பிள் எம். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 1 மீட்டர் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 1 meter is the length of the path traveled by light in vacuum in 1 divided by 299, 792, 458 of a second. 1983ல இது வந்து accepted, இந்த definition வந்து accept ஆயிருக்கு. So 1 meter is the length of the path traveled by light in vacuum in 1 divided by 299, 792, 458 of a second. இவ்வளோ செகண்ட்ஸில் லைட் ட்ராவல் பண்ண லென்த்து தான் நமக்கு 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் ப்ராக்டிக்கலாக நம்ம அதை மெஷர் பண்ணுறதுக்காக நமக்கு ஸ்கேல், மீட்டர் ஸ்கேல்னு ஒன்று கொடுத்து அதை வச்சுருக்காங்க. எல்லாருமே இந்த மாதிரி லைட்டைவே ட்ராவல் பண்ண வச்சு இது பண்ண முடியாது. ஸோ பாருங்கள் எப்படி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அதை எவ்வளோ தூரம் எளிமையாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத. பட் அந்தளவு ஸ்டாண்டர்டான அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது இந்த டெஃபினிஷன்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. அடுத்து வந்து மாஸ், இந்த குவான்டிட்டி வந்து மாஸ், அதனோட யூனிட் வந்து கிலோகிராம். கேஜி லோயர் கேஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதனோட டெஃபினிஷன் பாருங்கள். 1 kilogram is defined as the mass of the prototype cylinder of platinum iridium alloy whose height is equal to its diameter. அதனோட ஹைட்டும் அதனோட டயாமீட்டரும் சேமாக இருக்கிற மாதிரி ஒரு சிலிண்டர் which is made up of platinum iridium alloy preserved at the International Bureau of Weights and Measures at Sèvres near Paris, France. 1901ல இது ரெகக்னைஸ் பண்ணாங்க. இந்த 1 கிலோகிராமுங்கிறது எந்த மாசுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிளாட்டினியம் இரிடியம் அலாயால் செய்யப்பட்ட ஒரு சிலிண்டர். அந்த சிலிண்டர் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதனோட ஹைட்டும் டயாமீட்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிற ஒரு சிலிண்டரோட ப்ரிசர்வ் வச்சுருக்கிறதோட மாஸ் தான் வந்து எக்ஸாக்டாக 1 கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ why we are using platinum iridium alloy in the measurement of 1 கிலோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அட்மாஸ்ஃபியர்னால, அந்த என்விரான்மெண்ட்னால அல்லது வேறு எதுனாலையுமே காலப்போக்கில் கூட அதிகமாக பாதிக்கப்படாத ஒரு காம்பினேஷன் தான் பிளாட்டினம் இரிடியம் அலாய். அதனால தான் அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டு டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்டுக்கு அந்த மெட்டீரியலை எடுத்து 1 கிலோகிராமுக்கு மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து டைம். இந்த குவான்டிட்டி வந்து டைம், அதனோட யூனிட் வந்து செகண்ட். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா ஸ்மால் எஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 1 second is the duration of 9, 90, 192, 631, 770 periods of, sorry to say, இதெல்லாம் நம்ம வந்து பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும், மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நானுமே வந்து மெமரைஸ் பண்ணி தான் என்னோடய ஸ்கூல் டேஸ்லேயுமே இந்த டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். இனிமேல் நம்மளோட பேர குழந்தைகள் வந்தாலும் இந்த டெஃபினேஷனை வந்து இப்படி தான் எழுதி ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த நம்பர்ஸை வந்து நியூமெரிக்கல் நம்பர்ஸை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலி ஃபவுண்ட் அவுட் நம்பர்.
ஸோ இத்தனை periods of radiation corresponding to the transition between the two hyperfine levels of the ground state of cesium-133 atom in the year of 1967ல இது அக்செப்ட் பண்ணப்பட்டது. இந்த டெஃபினிஷன் வந்து 1967ல அக்செப்ட் ஆனது. பாருங்கள் 1 செகண்ட் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க, இல்லை அது எந்த டியூரேஷனை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 9, 192, 631, 770 periods of radiation corresponding to the transition between the two hyperfine levels of the ground state of cesium-133 atom. cesium-133 atom வெளியிடக்கூடிய கதிர்வீச்சினுடைய டிரான்சிஷன் லைன்ஸ், 2 லைன்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டியூரேஷன் தான் 1 செகண்ட். முதல் கதிர்வீச்சுக்கும் அடுத்த கதிர்வீச்சுக்கும் அது ஒரு ரேடியேட்டிவ் மெட்டீரியலாக இருக்க போக அந்த cesium-133ன்றது வெளியிடக்கூடிய ரேடியேஷனில் அதனோட டிரான்சிஷன் 2 ஹைப்பர்ஃபைன் லைன்ஸை வெளியிடக்கூடிய இடைவெளி அதை தான் வந்து நம்ம 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கதிரியக்கம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், அந்த கதிர்வீச்சுகள் எவ்வளோ வேகத்தில் போகும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை தான் ஒரு பேசிக் மெஷர்மெண்ட்டாக வச்சு 1 செகண்டை வந்து நமக்கு டிஃபைன் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அப்போனா எவ்வளோ கஷ்டமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். எலக்ட்ரிக் கரண்ட் இதுதான் குவான்டிட்டி, இதனோட யூனிட் ஆம்பியர். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அப்பர் கேஸ் ஏ, கேபிட்டல் ஏ அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த சிம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்பிள்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம சௌரியத்துக்கு நம்ம எப்படி வேணால் எழுதக்கூடாது. லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இது சொல்கிறது என்னோட கடமையாக இருக்குது. லோயர் கேஸ் எம், கேஜி, எஸ், செகண்டை வந்து அப்பர் கேஸில் எப்போ எழுதக்கூடாது. அதே மாதிரி ஆம்பியர்னு எழுதும்போது அப்பர் கேஸில் தான் எழுதணும். கெல்வின் எழுதும்போது அப்பர் கேஸில் தான் எழுதணும். மோல் எழுதும்போது லோயர் கேஸில் தான் எழுதணும். அதே மாதிரி கேண்டிலா அப்படிங்கிற யூனிட்டை எழுதும்போதும் லோயர் கேஸ் சிடியில் தான் நம்ம வந்து எழுதணும். இப்போ வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 1 ஆம்பியர் இஸ் த கான்ஸ்டன்ட் கரண்ட். 1 ampere is a constant current when maintained in each of the 2 straight parallel conductors of infinite length and negligible cross section held 1 meter apart in vacuum shall produce a force per unit length of 2 × 10⁻⁷ Newton per meter between them. இந்த டெஃபினிஷனை ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு போர்டில் எழுதிட்டு. ஒரு ஆம்பியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் கரண்ட், இட் இஸ் அ மெஷர் ஆஃப் த குவான்டிட்டி கரண்ட். எப்போ ஃப்ளோ ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா which when maintained in each of the 2 straight parallel conductors of infinite length. infinite length அப்படின்னா முடிவிலா நீளம் கொண்ட 2 parallel கண்டக்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். அதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நெக்லிஜிபிளாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கலாம் அல்லது புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கலாம். held 1 meter apart in vacuum, வேக்கமில் வைக்கப்பட்ட 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்ட 2 parallel கடத்திகள் 2 straight parallel conductors of infinite length shall produce a force per unit length of 2 × 10⁻⁷ Newton per meter between them. இவ்வளோ இந்த இடைவெளியில் வைக்கப்பட்ட இந்த 2 parallel கண்டக்டர்ஸ்க்கு நடுவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இவ்வளவா இருந்தால் அப்போ அது வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் படிக்கும் பொழுது ஸ்ட்ரெயிட் பேரலல் கண்டக்டர்ஸ், காயில் கண்டக்டர்ஸ் இதெல்லாம் வந்து படிச்சிருந்திருப்பீங்க 10th ஸ்டாண்டர்டில். அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் ரெண்டுலேயும் சைமல்டேனியஸ் எஃபெக்டை நீங்கள் படிக்கும் பொழுது படிச்சிருந்தீங்கன்னா இந்த டெஃபினிஷனோட மீனிங்கை உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா தட் இஸ் வாட் த கேஸ் வென் எ ஃபோர்ஸ் ஹேஸ் பீன் இன்டியூஸ்ட் பிட்வீன் த 2 straight parallel conductors. By the time what's the amount of current passed through the conductors is measured as 1 ampere அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸை மெஷர் பண்ணி அதிலிருந்து இந்த மாதிரியான ஃபோர்ஸ் உருவாகிற அளவுக்கு கொடுக்கப்பட்ட கரண்ட்டை தான் 1 ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். அதனோட யூனிட் கெல்வின், அதை கேபிட்டல் கேல ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. 1 கெல்வின் அப்படிங்கிறத எப்படி ரெஃபரன் பண்ணுறாங்க, 1 கெல்வின் இஸ் a fraction of 1/273.16 of the thermodynamic temperature of the triple point of the water. triple point of waterங்கிறது என்ன, அதை நம்ம கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். triple point of water is the temperature at which saturated vapor, pure water and melting ice are all in equilibrium.
என்ன வண்டர்ஃபுல் டெஃபினிஷன் பார்த்தீங்களா? ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். 3 பாயிண்ட்டுக்கும் வாட்டர். 3 பாயிண்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தான் அந்த டெம்பரேச்சர். வேப்பர், பியூர் வாட்டர் அண்ட் ஐஸ். The triple point temperature of water is 273.16 Kelvin. So 1 divided by 273.16 அப்படிங்கிறது தான் 1 Kelvin அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது amount of substance. ஏதாவது மெஷர் பண்ணும்பொழுது amount of substance மெஷர் பண்ணும்போது அதை வந்து நம்ம மோல்ங்கிற யூனிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், யூனிட்டில் சொல்கிறோம். அதனோட சிம்பிள் வந்து MOL அப்படின்னு எழுதுகிறோம். 1 mole is the amount of substance which contains as many elementary entities as there are atoms in 0.012 kilogram of pure carbon 12. 0.012 kilogram of pure carbon 12ல எத்தனை elementary entities இருந்துச்சோ அத்தனை elementary entitiesக்கு equal amount of substance தான் நம்ம 1 mole அப்படின்னு சொல்கிறோம். இது 1971ல் இந்த டெஃபினிஷன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதை கேண்டிலாங்கிற யூனிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, குறிக்கிறாங்க. அதுக்கு சிம்பிள் வந்து லோயர் கேஸ் CD, கேண்டிலா. இப்போ 1 candela is defined as the luminous intensity in a given direction of a source that emits monochromatic radiation of frequency 5.4 into 10 power 14 Hz and that has a radiant intensity of 1 by 683 watt per radian in that direction. ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட டைரக்ஷனில் அப்படிங்கிறது எதை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் லைட் தட் எமிட்ஸ் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன். மோனோக்ரோமேட்டிக்னா மோனோன்னா என்ன? சிங்கிள், குரோம்னா கலர். சேம் வேவ் லென்த் கொண்ட ரேடியேஷன் விச் எமிட்ஸ் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 5.4 into 10 power 14 Hz. இந்த மாதிரி இவ்வளோ அளவு அதிர்வெண் உடைய ஃப்ரீக்வன்சி உடைய மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் வெளியிடக்கூடிய அது ரேடியன்ட் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும்? 1/683 வாட் பர் ரேடியனாக அதே டைரக்ஷனில் இருந்தால் அப்போது அது வெளியிடக்கூடிய ஒளிச்செறிவுக்கு பேர் 1 கேண்டிலா அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான். இதை வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது வேறு வழியே கிடையாது. இது இப்படி தான் டிஃபைன் பண்ண முடியும். வேறு எந்த வார்த்தைகளாலேயோ வேறு நியூமெரிக்கல் நம்பர்ஸாலேயோ நம்மளால் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தட் இஸ் SI பேஸ் யூனிட்ஸ் அண்ட் SI பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த கம்மிங் கிளாஸஸில் அடுத்த நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஏதாச்சும் டைட்டில் டைரெக்டாக உங்களுக்கு பார்க்க வேண்டியது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வி வில் பி டூயிங் தட் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.